நம்ம இளையராஜா இசையில வெளிவந்த சுமார் 4500 பாடல்களை பயன்படுத்துவதற்காக எக்கோ மற்றும் அகி ஆகிய நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. அந்த நிறுவனங்கள் ஒப்பந்தம் முடிந்த பின்னருமே காப்புரிமை பெறாமல் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தி வருவதாக கூறியிருந்த இளையராஜா தரப்பு உயர்நீதிமன்றத்துல வழக்குமே தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தயாரிப்பாளரிடம் உரிமை பெற்று இசை ஞானியுடைய பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாக கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரவுமே பிறப்பிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடும் பண்ணாரு. இதை விசாரித்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவுமே போட்டாங்க. பின்னர் எக்கோ நிறுவனம் தரப்புல காப்புரிமை தயாரிப்பாளர்களிடம் இருப்பதால அவங்களுடன் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தாங்கள் பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி மேல்முறையீடுமே பண்ணாங்க. எக்கோ நிறுவனம் தொடர்ந்த இந்த மேல்முறையீட்டு மனுல நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷஃபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருக்காம். அப்போது இசை நிறுவனம் தயாரிப்புல ஆஜரான வழக்கறிஞர் இசையமைப்பாளர்கள் ஊதியம் பெற்று பணியாற்றுவதால அவருக்கு ராயல்டி தவிர அனைத்து உரிமையுமே இழந்து விட்டதாக வாதிட்டார். இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்காம். அப்போது வாதிட்ட எக்கோ நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர் பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளருடன் எந்தவித ஒப்பந்தமுமே செய்து கொள்ளாததால இளையராஜா பாடல்கள் மீது எந்தவித உரிமையுமே கோர முடியாது அப்படின்னு வாதிட்டு இருக்காராம். மேலும் தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை உரிமையாளர் அப்படின்னு அவருடைய தரப்புல வாதத்தை முன் வச்சிருக்காரு. இதனடுத்து இளையராஜா தரப்பு வாதத்துக்காக வர ஜூன் 19ஆம் தேதி வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இளையராஜாக்கு எதிர்ப்பாக தான் இந்த வழக்கு முடியும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. மேலுமே ரீசெண்டாக கூட ரஜினி சார் நடித்த கூலி படத்துல கூட இவர் வழக்கு தொடர்ந்தாரு. அவருடைய இசைய அவரிடம் உரிமை வாங்காம பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அதற்குமே ஒரு வழக்கு போட்டாரு. இந்த வழக்குமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதற்குமே கூடி விரைவில் நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.